ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். இன்று புதிய புத்தகத்தினுடைய தொடக்கம். இதில் முதல்ல புஸ்தகத்துக்குள்ளது வாசிக்கிறதுக்கு முன்னாடி அனுபவ பயிர்கள் சிலது இருக்குது, அதை வாசிப்போம். சேவியர் லூர்துசாமி, கத்தோலிக்க நற்செய்தி குழு, பாளையங்கோட்டை அவர்கள் எழுதியிருப்பது. இது அந்த புத்தகத்துக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இந்த புத்தகத்தை படிக்கிற போது தூய ஆவியின் துணையோடு நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபங்கள் வெறும் உதட்டளவிலிருந்து வராமல் இதயத்திலிருந்து எழுகிற ஜெபங்களாக மாறும் என்பதை உணர முடிகிறது. மேலும் அது வழக்கமான ஒன்றாக இராமல் தனி அனுபவமாக மாறும் என்பதை ஆசிரியர் நூல் முழுவதுமாக உணர்த்துகிறார். இந்த புத்தகம் வழக்கமான புத்தகத்திலிருந்து சிறிது மாறுதலாக நடைமுறைக்கு பயனுள்ள கருத்துக்களை கொண்டிருப்பதால் படிக்க மிகுந்த ஆர்வம் ஏற்படுகிறது. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது விண்ணக வாழ்வின் முன் சுவையை பெறுகிற அனுபவம் நம்மை கடந்து வருகிறது. எனவே இதை வாசியுங்கள், தியானியுங்கள், கடைப்பிடித்து பயனடையுங்கள். இறைவனும் அன்னையும் நமது வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுவது நிச்சயம். ஆசிரியர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அடுத்து பேராசிரியர் ஜோயல் ரி மைக்கேல் ராஜ், தூய சவேரியார் கல்லூரி, பாளையங்கோட்டை அவர்களுடைய அனுபவ பகிர்வு. நாம் ஜெபிக்கும்போது என்ற இந்த புத்தகம் விண்ணக தந்தையிடமிருந்து தூய ஆவியானவர் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களுள் ஒன்று என்று கருதுகிறேன். கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமே ஜெபம்தான். எவ்வாறு எலியா இறைவாக்கினரின் சால்வையை வைராக்கியமாக கரை புரண்டோடும் யோர்தான் நதியில் அடித்து அதை பிரித்தாரோ, அதைப்போல் இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களுக்கு ஜெபத்தின் மேலும் கடவுள் மேலும் ஒரு வைராக்கியம் உண்டாகி ஜெப வைராக்கியம் என்னும் சால்வையால் தங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளாகிய யோர்தான் நதியை கடவுளின் ஆற்றலால் பிரித்து விடுவார்கள் என்பதில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இது இறை ஊழியர்கள், நற்செய்தி அறிவிப்போர் மற்றும் அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் ஒரு இன்றியமையாத புத்தகம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னைக்கு புத்தகத்தை தொடங்கலை. இந்த அனுபவ பகிர்வு, இன்னும் ஆசிரியருடைய அணிந்துரை அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புத்தகத்துக்குள்ளே வருவோம். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே.